ஹலோ பிஸ்கே ஃபாலோயர்ஸ், இன்னைக்கு நாம ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனுக்காக ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ட்ரேடிங் கரியருக்குள்ள வரீங்க, இன்ட்ராடே பண்ணணும்னு வரீங்க. சில பேர் இன்ட்ராடேல ட்ரேட் எடுத்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடியலன்னு என்ன பண்றீங்க, ஸ்விங் ட்ரேட் பக்கம் போறீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய வியூவில் இருக்கிற ஒரு ஐடியாவை நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க. ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இது போக போகுது. என்டையர் வீடியோ நீங்க என்ன பண்ண போறீங்க, ஃபுல்லா பாருங்க. நீங்க என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கிறீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம், ரைட்டா? இப்போ இன்ட்ராடே தான் எனக்கு பெஸ்ட்னு தோணுதுன்னா எதனால தோணுது, ஸ்விங் ட்ரேடு தான் எனக்கு பெஸ்ட்னு தோணுதுன்னா எதனால உங்களுக்கு தோணுது, ரைட்டா? இதுல இருக்கிற ரிஸ்க் என்ன, இதுல இருக்கிற ரிவார்டு என்ன? ஓகே, உங்களோட ஐடியாவை நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க ஸ்விங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டா? ஏன் நீங்க இன்ட்ராடே பக்கம் போகல, எதனால நீங்க ஸ்விங் பண்றீங்க? நிஃப்டி ஆப்ஷன்ல பண்ணும்போது லாஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸ்டாக் ஆப்ஷன் போனேன். ஸ்டாக் வந்துட்டு F1ல வந்து ஃபியூச்சரில் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸ்டாக்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் நமக்கு இருக்குது. ஸ்டாக் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? 200 ஸ்டாக்ஸும் பார்த்தா அது எப்படி ஒரு நாளில் எப்படி செக் பண்ண முடியும்? ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேங்க சார். டெய்லி வந்து 200 ஸ்டாக்ஸ் பார்த்துருங்க சார். ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் இருக்குதா, சப்போர்ட்டில் இருக்குதா. மேக்ஸிமம் வந்து சப்போர்ட்லங்ஸ் நான் எடுப்பேன். ரெசிஸ்டன்ட்டில் எடுத்தேன்னா ப்ராப்பராக ஷார்ட் போகிறக்காக எடுப்பேன். சப்போர்ட்டில் எடுத்தேன்னா வந்து லாங் போகிறக்காக எடுத்துருவேன். இவங்க பேசுகிறத நம்ம லாஜிக்காக ஒத்துக்கலாம், ஏன்னா அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க, கரெக்டாக? ப்ராஃபிட் பண்ணாமல் பேசினா கூட சும்மா வாய்க்கு அடிச்சு சொல்லலாம்னு சொல்லலாம். பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்கில் டெவலப் ஆகிருக்குதுங்க சார். ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி. ஸ்விங் ஏன் வேணாம், இன்ட்ராடே எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க சார்? ஸ்விங் ட்ரேட் எதுக்கு வேண்டாம்னா, நைட்டு நிம்மதி தூங்கணும் சார். ஸ்விங் ட்ரேட் பண்ணனா ஒரு பொசிஷன் எடுத்தால் ஒரு 5 days ஹோல்டு பண்ணணும் சார். இன்ட்ராடேனா இன்னைக்கு லாஸ் பண்ணால் கூட நான் ஏதோ அடுத்த டேல மூவ்மெண்ட் தான் நான் கேட்ச் பண்ண முடியும் சார். ஆனால் அந்த 5 days குறைஞ்ச முதலீட்டில் 5 டே எப்படி உட்காந்துருக்கும், ரெக்கவர் பண்ண கூட முடியாது சார். அடுத்த ட்ரேட் பண்ண அது டே கூட நான் ரெக்கவர் பண்ண கூட முடியாது. அந்த 5 days அப்படி இருக்கணும். அந்த 5 days லாஸ் ஆனால் கூட என் கேபிட்டலே முடிஞ்சு சார். சரி, நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சு பண்ணுறீங்க சார்? நான் இன்ட்ராடேக்கு 50,000 யூஸ் பண்ணுறேன் சார். 50,000 வச்சு ஸ்விங் ட்ரேடு உங்களுக்கு செட் ஆகலை சார். இப்போ மேடம், நீங்கள் கௌரி மேடம், நீங்கள் எவ்வளோ ஃபண்ட் வச்சு பண்ணுறீங்க? 4 lakhs ரைட். இப்போ நல்லா கவனிங்க, 50,000 வச்சு பண்ணுறதுனால தான் பிரச்சனை. 4 lakhs வச்சு பண்ணுறப்ப என்ன பண்ண முடியும், மல்டி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ண முடியும். அப்போ இங்கே என்ன பிரச்சனை, கம்மி ஃபண்டை வச்சு ஸ்விங் ட்ரேடு பண்ணக்கூடாது, செட் ஆகாது, ரைட்டா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபண்டு ஜாஸ்தியாக வச்சுருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு ஸ்விங் ட்ரேட் என்னவாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி ட்ரேட் எடுத்து பழகிட்டோம். ஒரு 3 ஸ்டாக் ஹோல்டிங்கில் இருக்குன்னா மிச்ச ஃபண்டுக்கு என்ன பண்ணலாம், இன்ட்ராடேல ஒரு ட்ரேட் எடுத்தாது என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸாவது பண்ணலாம். அவரோட ப்ராப்ளம் என்னன்னா, சார் நான் நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஸ்விங் ட்ரேட் பண்ணலான்னு போனேன், எனக்கு ஃபண்டு லாக் ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா ஃபண்டு. அப்போ கரெக்டான ஃபண்டு இருந்தால் ஸ்விங் ட்ரேட் போகலாம். கம்மியான ஃபண்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்விங் ட்ரேட் பண்ண முடியாது. கம்மியான ஃபண்டை வச்சுட்டு ஸ்விங் ட்ரேட் போகலாம், ஆனால் அது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. அது அப்படியே என்ன பண்ணிடணும், ஸ்விங் ட்ரேடுக்கு விட்டுறணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேட் எடுக்குன்னு நினச்சிட்டு தான் இருக்கோம், கரெக்டா? சரி, இப்போ காலையில் மார்க்கெட்டில் 9:05 உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். மார்க்கெட்டு கேப் அப்புங்க. ஓகே, கிட்டத்தட்ட 40-50 பாயிண்ட் நான் வாங்கி வச்சிருந்தேன்னா லாஸ் ஆயிருக்கும். உடனே என்ன பண்ணேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 செகண்டுக்குள்ள கால் ஆப்ஷன் போய் ஒரு மார்க் போட்டு ஒரு 19 பாயிண்ட் கம்மியாக வச்சு எடுக்கணும்னு எடுத்தேன் சார். 3,350 ரூபா ப்ராஃபிட் நேற்று. அப்போ இந்த பொசிஷனல் ட்ரேடில் இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. கேப் அப்பு கேப் டவுன் லாஸ் வந்துடுது. இன்ட்ராடேனா இன்னைக்கு லாஸா இன்னையோட முடிஞ்சது. அவர் சொன்ன மாதிரி நிம்மதியாக தூங்கலாம். சரி, சார்ட்ட கொடுங்களேன். அன்னைக்கு 2 ஸ்டாக் கொடுத்தீங்க சார், அது எப்படி சூஸ் பண்ணீங்க? எனக்கு அது வியப்பாகவே இருக்கு. இல்லை என்ன பேக் ஒர்க் பண்ணீங்க? இப்போ இன்ட்ராடே பண்ணோன்னாக்கா டே கேண்டில் வச்சு ஹை லோ பார்த்துட்டு இன்னைக்கு 5 மினிட்ஸ்க்கு எடுத்தோம்னாக்கா செல்லர் பையர்ன்ற ஃபார்முலா இங்கே வந்ததுக்கு பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்போ பையர் செல்லர்ன்றதை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ வந்து பையர் டாமினேஷன் இருக்கா, செல்லர் டாமினேஷன் இருக்கு. இப்போ பையர் டாமினேஷன் அப்படின்னா எது வரைக்கும் போகும், செல்லர் டாமினேஷன் இருக்குன்னா எது வரைக்கும் போகும். அப்போ அதுக்கப்புறம் அந்த கேண்டில் ஃபார்மேஷன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி சும்மா ட்ரேட் போடலாம் அப்படின்றது பெஸ்ட்டு. சின்ன அமௌண்ட் வச்சு நம்ம பண்ணும்போது ஸ்டாக் ஆப்ஷன் இன்ட்ராடே பெஸ்ட்டாக இருக்குது. வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். இப்போ நீங்கள் ட்ரேடிங்குள்ளே போகணுன்னா, ட்ரேடிங்கா அதெல்லாம் வேணாயா அப்படி தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஷேர் மார்க்கெட்னாலே லாஸ் தான். அது ஏன்னா அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியல. ஏன்னா நம்மளும் அப்படி தான் இருந்தோம், பேசிக்காக நம்மளும் அப்படி தான் இருந்தோம், தெரியாது. அப்போ நம்ம உள்ளே ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கப்போ ஸ்டடி பண்ணோம். இன்னொன்று இதில் என்ன நம்ம டெக்னிக்கல் படித்தாலும் முக்கியமானது எமோஷ்னல் சார். அந்த எமோஷ்னலுக்கு முன்னாடி ரொம்ப நிறையா இருந்துச்சு. அந்த எமோஷ்னலை உடச்சி சுக்குநூறாக ஆக்கிட்டீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கேண்டில் ஸ்டிக்ஸ். அது ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலும் சரி, இன்ட்ராடே வந்தாலும் சரி, பணம் அதிகமாக வச்சுருந்தாலும் சரி, பணம் கம்மியாக வச்சுருந்தாலும் சரி,
நம்ம அந்த கேல்சிக்ஸ் எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு கம்மியாக கேல்சிக்ஸ் ஒரு மாதிரி நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா கட் பண்ணிட்டு போயிடுவேன் தான். கம்மி பண்ணாலும் சரி அதிகமாக பணம் இருந்தாலும் சரி எல்லாமே பணம் தானே. ஏன்னா கம்மி பண்ணால் லாஸ், எல்லாம் லாஸ் தானே. அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த இடத்துல கேல்சிக்ஸ் பார்க்கணும் சார். அதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த கேல்சிக்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அது மெயின். நான் அதுக்காக தான் கேல்சிக்காக தான் வந்தேன் நான். சரி மேடம். சார் நான் ஜீரோ பிகினருங்க சார். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்ல தான் ரெட் என்ன கிரீன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. Okay. பிகினர்னு சொல்லும்போது நான் தான் பிகினர் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் ஜீரோ பிகினர். இவங்க தான் புதுசு வேர்டு சொல்றாங்க. பிகினர், ஜீரோ பிகினர், நியூ வேர்டு. ஓகே. அப்புறம் நான் இப்போ வரைக்கும் ட்ரேட் பண்ணது இல்லை சார். நான் இப்போ வரைக்கும் கத்துக்கிட்டே தான் இருக்கேன். இப்போதான் எனக்கு கான்செப்ட் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 30% என்னால அடுத்து என்ன நடக்கும்னு அனலைஸ் பண்ண முடியும். சூப்பர். அப்போ நான் நீ ட்ரேட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ரெடி ஆயிருவேன் சார். சூப்பர். வர பிகினருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்டு தாங்க சார் ஃபர்ஸ்ட். சூப்பர். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறனா ஒரு 4 வருஷம் ஆகுது, டாக்டர் படிக்கிறனால ஒரு 5 வருஷம் ஆகுது. இவங்க வரவங்க என்னன்னா நானே என்னையும் மேற்கொண்டு எப்படி இருந்தேன்னா வந்தேன்னு அடுத்த நாளே எப்படி நான் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறேன் அந்த மைண்ட் இருக்கக்கூடாது. என்னன்னா எனக்கு 1 மாதம் ஆகலாம், அவருக்கு 10 நாள் ஆகலாம், இன்னொருத்தவங்களுக்கு 6 மாதம் ஆகலாம். அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வரவங்களுக்கு எவ்வளோ நாளில் கற்றுக்கிறாங்களோ அதுலேருந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்தால் தான் அவங்க சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த ஆன்சர் தான் நான் சொல்ல நினச்சேன். இப்போ எல்லாரும் ஈக்குவலாக இருக்க முடியுமானா ஃபினான்ஷியலாக கிடையாது. கரெக்டாக? அதே மாதிரி தான் நாலேஜில் யாரும் ஈக்குவல் கிடையாது. ஓகே. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்கும். ஒரு விஷயங்களில் நம்ம என்ன அதனால தான் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் ட்ரேடிங்குள்ளே வரீங்கன்னா உங்கள் நாலேஜ் எந்த லெவலில் இருக்குது? பிகினிங் லெவலில் இருக்கீங்களா, இன்டர்மீடியட்டில் இருக்கீங்களா, நல்ல ஒரு ஹை லெவலில் இருக்கீங்களா? ஓகே. ஹை லெவல் போயிட்டாலே நம்ம ட்ரேடர் தான். ஸோ இந்த பிகினர், இன்டர்மீடியட், இப்போ மேடம் சொன்ன நியூ வேர்டு ஜீரோ பிகினர், இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு ஹை ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுடைய லெவல் என்னன்னு தெரிய வரும். லெவலுக்கேற்ற ட்ரேடை தான் நீங்கள் என்ன பண்ணணும்? எடுத்தாங்க. நீங்கள் என்ன மாதிரி நாலேஜ் லெவல் இருக்கீங்களோ அந்த லெவல் ரிஸ்க்கு தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் 0 லெவல் இருந்துக்கிட்டு 10,000 குவான்டிட்டி போட்டால் எப்படி? 0 லெவலில் இருந்துக்கிட்டு 600 குவான்டிட்டி போட்டுட்டு லாஸு. சார் நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க. நீ இப்போ தான் ஏன் வளர்ற? சரியா? ஸோ உங்களுடைய எமோஷன் வேறு, ட்ரேடிங் ஸ்கில் வேறு. சரியா? அதே மாதிரி இன்னொரு நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன்ல, 2 விஷயம், மைண்டு ஒன்று, மனசு ஒன்று. ஓகே. மைண்டு சொல்கிறத என்ன பண்ணாது, மனசு கேட்காது. 2ம் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் கேட்டிங்கனாலே நீங்கள் தான் ட்ரேடர். ஓகே. நிறைய விஷயங்கள் நீங்களும் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ஹாப்பி. சரியா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்கீங்க. அஸ் அ மென்டராக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச்.